ஆனால் தொடர்ந்து நீண்ட ஆண்டு காலமாக அவர் கூட பயணிக்கக்கூடிய விசிகாவுக்கு எந்த ஒரு மாநில உறுப்பினர் கொடுக்கல. ஆனால் நீண்ட காலமாக திமுகவை கடுமையாக விமர்சித்த தேமுதிகவுக்கு தற்போது மாநில உறுப்பினர் கொடுக்கப்பட்டது எப்படி பார்க்குறீங்க? செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் திமுக எம்பி சீட் வழங்காதது குறித்து பதிலளித்துள்ளார். எப்படி பார்க்குறீங்க? இது புலியை பார்த்து பூனை கோடு போட்டு கொண்ட கதை என்று சொல்வார்களே, அப்படித்தான் என்று நான் கருதுகிறேன். திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. புதிய பல அறிவிப்புகளையும் மகளிர் நலன்களை கருத்தில் கொண்டு அறிவித்திருக்கிறது. இதனை எதிர்கொள்வதற்கு இத்தகைய வாக்குறுதிகளை வழங்க வேண்டிய கட்டாயம் நேர்ந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அது எந்த வகையிலும் திமுக கூட்டணியின் செல்வாக்கை பாதிக்காது என்று நம்புகிறேன். கடைசிகள் தொடர்ந்து நம்ம காங்கிரஸுக்கு முன்னுரிமை கொடுத்தது போல மற்ற கட்சிகளுக்கு ஏதோ ஒரு முன்னுரிமை கொடுத்தது போல தெரிகிறது. காங்கிரஸுக்கு 28 சட்டமன்றத்துக்கும் ஒரு மாநில உறுப்பினர் கொடுத்தாங்க. ஆனால் தொடர்ந்து நீண்ட ஆண்டு காலமாக அவர் கூட பயணிக்கக்கூடிய விசிகாவுக்கு எந்த ஒரு மாநில உறுப்பினர் கொடுக்கல. ஆனால் நீண்ட காலமாக திமுகவை கடுமையாக விமர்சித்த தேமுதிகவுக்கு தற்போது மாநில உறுப்பினர் கொடுக்கப்பட்டது எப்படி பார்க்குறீங்க? அப்பொழுதுதான் திமுகவை அதிகமாக விமர்சித்து நாங்கள் இன்னும் பேச்சுவார்த்தை முடிக்கவே இல்லை. எங்கள் பேச்சுவார்த்தையில் ஒரு இறுதி முடிவை எடுக்கிற போது இந்த கேள்வி நீங்கள் எழுப்பலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.